வணக்கம் மகரம் ராசி நண்பர்களே, இனிய வணக்கம். மகரம் ராசியில் பிறந்த நீங்கள் இயற்கையிலேயே கடும் உழைப்பிற்கும் விடாமுயற்சிக்கும் பெயர் பெற்றவர்களாகத்தான் நீங்கள் இத்தனை நாட்களும் இருந்து கொண்டே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்தீர்கள். பிறருக்கு முன்னால் உங்களின் கஷ்டங்களை காட்டிக் கொள்ளாமல் எப்பொழுதும் கடமை உணர்வோடு செயலாற்றுவது உங்களின் தனிச்சிறப்பு என்பதை இந்த ஒரு காலகட்டங்கள் உங்களுக்குள்ள நிச்சயமாகவே உணர்த்தி கொடுக்கும். இதுவரைக்கும் நீங்கள் பட்ட கஷ்டங்களுக்கு இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஒரு தீர்வு என்பது நிச்சயமாக கிடைக்கும். அந்த தீர்வை நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டால் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லதாகவே நடக்க ஆரம்பிக்கும். உலகம் அறியாத உங்களுடைய வாழ்க்கையின் மறுபக்கத்தில் இலக்குகளை அடைவதற்காகவும் குடும்பத்தின் எதிர்காலத்திற்காகவும் நீங்கள் சிந்திய வியர்வை துளிகள் ஏராளமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். நீங்கள் எத்தனையோ நபர்களுக்கு எத்தனையோ விதமான உதவிகளை செய்து கொடுத்திருக்கலாம். இருந்தாலும் அதிலெல்லாம் கிடைக்காத சில விஷயங்கள் இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கப் போகிறது. ஓய்வின்றி உழைத்த பல தருணங்களில் உங்களுக்கு உரிய அங்கீகாரங்கள் உடனே கிடைக்கவில்லை என்றாலும் ஒரு நாள் என்னுடைய உழைப்பு என்னை உயர்த்தும் என்ற ஆழமான நம்பிக்கை மட்டுமே தான் உங்களை முன்னோக்கி நகர வைத்திருக்கும். இருந்தாலும் உங்களுடைய உழைப்புக்கு பலன் என்பது ஆரம்பத்தில் கிடைத்தது கிடையாது. யாரும் உங்களுக்கு உதவி செய்ததும் கிடையாது. இவனை எப்படியாவது முன்னேற்றிவிட்டால் இவன் நம்முடைய வாழ்க்கையவே கெடுத்து விடுவான் என்று நினைத்து கொண்டு மற்ற நபர்கள் அனைவருமே உங்களுக்கு எதிரியாகவே மாறிவிட்டார்கள். இந்த ஒரு அனுபவங்கள் உங்களுக்கு ஆரம்பத்தில் எதையுமே நிச்சயமாக தேடி கொடுத்திருக்காது. ஆனால் நாட்களும் காலங்களும் போக போகத்தான் இப்படிப்பட்ட நிகழ்வுகள் ஏற்படும் என்பதை உங்களால் உணர முடியும். உங்கள் ராசி அதிபதியான சனி பகவான் தாமதித்தாலும் நீங்கள் சிந்திய ஒவ்வொரு துளி வியர்வைக்கும் உரிய ஒரு உயர்வை நிச்சயமாக உங்களுக்குள்ள வழங்குவார் என்பதை நீங்கள் உணரக்கூடிய ஒரு தருணங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. இந்த தருணத்தை நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்தி பாருங்கள். எல்லாமே உங்கள் வாழ்க்கைக்குள்ள நல்லதாகவே இனி வரக்கூடிய நாட்களில் நடக்கும். மகரம் ராசி அன்பர்களை, உங்களுடைய வாழ்க்கையை வெளியில் இருந்து பார்ப்பவர்களுக்கு நீங்கள் அமைதியான மனிதர்களாகவும் பொறுமையானவர்களாகவுமே நிச்சயமாக நீங்கள் தெரியலாம். அப்படித்தான் மற்றவர்களின் வாழ்க்கைக்குள்ள நீங்கள் நடந்து கொள்வீர்கள். ஆனால் அந்த அமைதிக்கு பின்னால் நீங்கள் கடந்து வந்த போராட்டங்கள் எத்தனை என்பதை முழுமையாக அறிந்தவர்கள் மிகவும் குறைவாகத்தான் இருப்பார்கள். நீங்கள் யாரிடமும் சொல்லாமல் சுமந்த பொறுப்புகளும் யாருக்கும் தெரியாமல் செய்த உழைப்புகளும் குடும்பத்திற்காகவும் எதிர்காலத்திற்காகவும் விட்டு கொடுத்த ஆசைகள் என அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கையின் மறைக்கப்பட்ட அத்தியாயங்களாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் இருந்து கொண்டே தான் இருக்கும். இதை செய்ய வேண்டும், அதை எப்படி செய்ய வேண்டும், எந்த முறையில் செய்தால் அதில் நமக்கு நன்மைகள் தேடி கொடுக்கும் என்ற அனைத்திலும் ஒரு கவனத்தை நீங்கள் செலுத்தி பாருங்கள். அதுவே மிகப்பெரிய அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனி வரக்கூடிய நாட்களின் நன்மைகள் என்பதை தேடி கொடுக்கும். மகரம் ராசியான உங்களுக்கு சனி பகவானின் தாக்கம் இருப்பதாக ஜோதிடத்தில் கூறப்பட்டு கொண்டே தான் இருக்கிறது. அதனாலேயே வாழ்க்கையில எதுவும் எளிதாக கிடைக்காமல் ஒவ்வொரு வெற்றிக்கும் கடின உழைப்பும் பொறுமையும் தேவைப்படும் சூழல்கள் ஏற்பட்டு கொண்டுமே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் இருந்து கொண்டே தான் இருக்கிறது. மற்றவர்கள் வேகமாக முன்னேறுவதை பார்த்து சில நேரங்களில் மனதில் வருத்தங்கள் கூட நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டிருக்கலாம். என்னுடைய முயற்சிக்கு எப்பொழுது பலன் கிடைக்கும் என்ற கேள்வி பலமுறை உங்களுடைய மனதில் எழுந்து அது இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்த ஒரு அனுபவங்களும் நிச்சயமாக இருந்து கொண்டே தான் இருக்கும். ஆனால் நீங்கள் சிந்திய ஒவ்வொரு வியர்வை துளியும் வீணாகவில்லை. நீங்கள் அமைதியாக செய்த உழைப்பு யாருக்கும் தெரியாமல் தாங்கிய கஷ்டங்கள் பொறுமையாக காத்திருந்த காலங்கள் அனைத்தும் ஒரு நாள் உங்களுடைய உயர்வுக்கான காரணமாகவே மாறிவிடலாம் என்பதை இந்த ஒரு நேரத்தில் நீங்கள் புரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். சனி பகவான் உங்களை இதுவரைக்கும் தாமதப்படுத்தியிருக்கலாம். உங்களுக்கு உயர்வு என்பதை கொடுக்காமல் நீங்கள் எதை செய்தாலும் அதில் ஒரு பிரச்சனைகள், எதை செய்தாலும் அதில் தேவையில்லாத ஒரு நஷ்டங்கள், இது எல்லாத்தையும் தேடி கொடுத்து உங்களுடைய வாழ்க்கையை முன்னேற விடாமல் தடுத்தது சனி பகவானாகவும் இருக்கலாம். ஆனால் இனிமேல் வரக்கூடிய நாட்களில் சனி பகவான் உங்களுடைய வாழ்க்கையில தாமதம் என்பதை நிச்சயமாக தேடி கொடுக்கவே மாட்டார். உங்களுடைய முயற்சிகளுக்கான அங்கீகாரங்கள் தாமதமாகவே வந்தாலும் அது நிலையானதாக இருக்கக்கூடியதைத்தான் சனி பகவான் இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுப்பார் என்பதை இப்பொழுதாவது நீங்கள் புரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். அது இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகள் என்பதை நிச்சயமாக தேடி கொடுக்கும். நான் இதுவரை கூறியது உங்கள் வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் கமெண்ட் வாயிலாக தெரிவியுங்கள். இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்படக்கூடிய மாற்றங்கள் எப்படி இருக்கும், எந்த அளவுக்கு நன்மைகளை தேடி கொடுக்கும் என்பதை அறிந்து கொள்ள மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தான் நம்ம தொடர்ந்து பதிவிடக்கூடிய வீடியோக்கள் எல்லாம் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லாமே நல்லதாகவே நடக்கும்.
இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மூடியிருந்த கதவுகள் இப்பொழுது திறக்கப் போகிறது. மகரம் ராசியில் பிறந்த உங்களுக்கு நீண்ட காலமாகவே இருந்து வந்த தடைகளும் தாமதங்களும் முற்றிலுமாகவே விலகி அதிர்ஷ்ட கதவுகள் ஒவ்வொன்றாக திறக்கக்கூடிய ஒரு பொற்காலங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தொடங்கிவிட்டது என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயங்கள் இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிடும். இதுவரை எந்த காரியத்தை தொட்டாலும் தடங்கல்கள் வந்த நிலைமைகள் என்பது மாறி இனிமேல் தொட்டதெல்லாம் பொன்னாகக்கூடிய யோகங்கள் கைகூடி வந்துவிடும் என்பதை உணரக்கூடிய ஒரு தருணங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிடும். உங்கள் ராசியின் அதிபதி சனி பகவானின் அருள் பார்வையால் நீங்கள் எடுக்கக்கூடிய அனைத்து முயற்சிகளும் வெற்றியில் போய் முடிந்துவிடும் என்பதை நீங்கள் உணரக்கூடிய ஒரு தருணங்கள் இப்பொழுது நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிறந்துவிடும். பொருளாதார ரீதியாகவும் குடும்ப ரீதியாகவும் பெரும் ஒரு ஏமாற்றத்தை சந்தித்த ஒரு நபர்களும் நீங்களாகத்தான் இருப்பீர்கள். முடங்கி கிடந்த காரியங்கள் அனைத்தும் அதிவேகத்தில் முடிவுக்கு வந்து உங்கள் வாழ்க்கையில ஒரு புதிய நம்பிக்கைகளையும் பிரம்மாண்டமான வளர்ச்சிகளையும் கொண்டு வந்து சேர்க்கும் என்பதை இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக உங்களுக்குள்ள உணர்த்தும். அப்படிப்பட்ட நேரங்களும் காலங்களும் தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள் இனி வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாகவே அமையும். மகரம் ராசி அன்பர்களை ஜோதிட பார்வையில் மகரம் ராசிக்கு சனி பகவானால் சனி பகவானின் தாக்கங்கள் முக்கியமானதாகவே பார்க்கப்படுகிறது. சனி பகவானின் வாழ்க்கையில் சோதனைகளை கொடுத்தாலும் அதற்கு பிறகு நிலையான உயர்வை வழங்குவார் என்று அனைவராலேயுமே கூறப்படுகிறது. அதே போலத்தான் உங்களுடைய வாழ்க்கையிலும் ஏற்பட்ட தாமதங்கள் தோல்விக்கான அறிகுறிகள் மட்டும் கிடையாது, அது ஒரு பெரிய மாற்றத்திற்கான தயாரிப்பாகவே இருக்கும் என்பதையும் நீங்கள் இப்பொழுது புரிந்து கொள்ள வேண்டும். இதுவரை மூடியிருந்த வாய்ப்புகள் ஒவ்வொன்றாக திறக்கக்கூடிய ஒரு காலங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாக்கலாம். எதிர்பார்க்காத இடத்தில் இருந்து நல்ல ஒரு செய்திகள் உங்களை தேடி வரும். நீண்ட நாட்களாக முயற்சி செய்த ஒரு விஷயங்கள் சாதகமாகவே உங்களுக்குள்ள மாறிவிடும். உங்களுடைய திறமைகளை மதிக்கக்கூடிய மனிதர்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வரக்கூடிய ஒரு சூழல்களும் இப்பொழுது உருவாக்கலாம். மகரம் ராசி என்பர்களை உங்களுடைய வாழ்க்கையில இனி வரக்கூடிய மாற்றங்கள் ஒரே நாளில் இல்லாமல் படிப்படியாக உருவாகலாம் என்பதை இப்பொழுது நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். பணம், தொழில், குடும்பம், உறவுகள் என ஒவ்வொரு பகுதியிலும் புதிய நம்பிக்கை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிறக்கலாம். இதுவரை உங்களை சோதித்த காலங்கள் முடிந்து உங்களை உயர்த்தக்கூடிய காலங்கள் தொடங்கக்கூடிய ஒரு நேரங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனி வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாகவே அமைந்துவிடும். எனவே இனிமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லாமே நல்லதாகவே மாறி நல்ல விதமான காரியங்கள் மட்டுமே தான் நடக்கும். உங்கள் ராசியில் பிறந்த உத்திராடம் நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு வேறுபாடுகள் இப்பொழுது மறைய தொடங்கும். திருவோணத்தில் பிறந்தவர்களுக்கு நம்பிக்கை என்பது அதிகரிக்கும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அறிமுகங்கள் உருவாக்கி வாழ்க்கையை நல்லதாகவே மாறிவிடும். இதெல்லாம் நடக்குதா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தான் நம்ம தொடர்ந்து பதிவிடக்கூடிய வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நல்லதே நினையுங்கள், உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளும் நல்லது மட்டுமே தான் நடக்கும். நன்றி, வணக்கம்.